ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நம்ம முந்தானத்து வேப்பங்கொட்டை குடுத்தோம்ல விவர்ஸ், அதனால அது வேப்பம் குடுத்ததுக்கப்புறம் கொட்டை குடுத்து அந்த உரம் குடுத்ததுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன செடியோட அப்டேட் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோவும் வந்து எங்கள என்ன செய்யும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பால்சம்லயும் பூ வரப்போகுது விவர்ஸ், மொட்டு விட ஆரம்பிக்க போறாங்க. இது என்ன கலர்ன்னு தெரியல. இது வந்து நல்லா ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்குது. ஆனா ஓரிதழ் பால்சம். சூப்பரா வருது. அதேமாரி இந்த வச்சம் பாருங்க, காராமணி. அதுவுமே நல்லா பெருசாயிட்டு வந்துட்டாக. வேப்பங்கொட்டை அரைச்சு குடுத்தோம்ல விவர்ஸ், அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன். ஒவ்வொரு கணுவுலயுமே தளிர் வந்திருக்காங்க பாருங்க. அதுல வந்து நியூட்ரின் சத்து இருக்குமாம். அதனால என்ன செய்யும், வேகமான செடி வளர்ச்சிக்கு இது வந்து நல்லா உதவி செய்யுது. அதனால நீங்களும் என்ன செய்யுங்கன்னா, வேப்பங்கொட்டைய நல்லா இடிச்சு குடுங்க. எல்லாத்துலயுமே தளிர் வந்திருக்காங்க. நான் கூட ரொம்ப உயரமா பேச்சு கொஞ்சம் கட் பண்ணி விடுவோன்னு பார்த்தேன். கட் பண்ணவே வேண்டியதில்ல. எல்லாத்துலயுமே நல்ல புது புது தளிர் வந்திருக்கு. இன்னும் புதுசா புதுசா என்ன செய்யும் மொட்டு வந்துரும். எவ்வளோ சிறப்பா இருக்குன்னு பாருங்க. கீழயுமே நெறைய தளிர் அடிச்சு மொட்டு வந்திருக்காது. தளிர் அடிச்சிருக்கு பாருங்க. இதுலயுமே நம்ம அவரையா, முச்சையான்னு தெரியல. இதுலயும் பூ வந்துட்டாக. எல்லாமே நம்ம குடுத்த உரத்துனால தான். இந்த ரோஸ் கன்ல பாருங்க விவர்ஸ். எவ்வளோ தளிர் அடிச்சுக்கும் பாருங்க. அதேமாரி முல்லை குச்சி ஒடிஞ்சிச்சுன்னு சொல்லி குடுத்தாங்கல்ல. அத வச்சது நமக்கு என்ன செஞ்சுருச்சு, பக்க கிளையெல்லாம் அடிச்சு இந்த வந்துருச்சு பாருங்க. நல்லா சிறப்பா வந்திருக்கு. இந்த மல்லிகை குச்சி ஒண்ணு ஒடிஞ்சிச்சு. அத எடுத்து ஊனி வச்சிருக்கேன். வேர் விடுதான்னு பார்ப்போம்னு. ஏன்னா இப்ப மழை நேரம் வச்சோம்னா வேர் விட்டுரும் எதுனாலும். அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். எல்லா செடியுமே நல்லா செழிப்பா வந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. அது கூட கொஞ்சம் நெத்திய மல்லி பூக்கள் இருக்கு வர்ஷினி. கொஞ்சம் கூட கொஞ்சமா இருக்குது. அதையும் எடுத்துக்கிடுவோம். இதுவுமே செம்பருத்தியுமே இன்னும் 2, 3 நாள்ல பூத்துருவாங்க. இதுவுமே சைடு பிரான்ச் அடிச்சு வருது பாருங்க. நம்ம வச்சு இப்போ 1 வாரம் ஆகப்போகுது. சூப்பரா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த செம்பருத்தில நெறைய மொட்டு வைக்க போகுது விவர்ஸ். தளிர் ஏகப்பட்ட தளிர் அடிச்சிருக்காங்க. நல்லா சிறப்பா வந்துகிட்டு இருக்கு. நெட்டி முல்லையிலுமே வரிசையா பூ வச்சிருக்கு விவர்ஸ். இன்னைக்கு எப்படியும் ஒரு 20, 30 பூ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. எல்லாமே செடிகளை கவாத்து பண்ணி விடணும். இந்த மழை நேரம் புது தளிர் அடிச்சிச்சுன்னா சரி, நல்லா கப்புன்னு என்ன செய்யும், நிறைய மொட்டுக்கள் வரும். மொட்டுக்கள் வந்து பூக்கள் வரும். அதே மாதிரி இதுலையுமே கத்திரிக்காய் செடியிலுமே எல்லா பூவுமே என்ன செய்யும், காயாக மாறும், உதிராது. நம்ம இந்த கொட்டை உரம் கொடுத்தோம்ல, இங்கே பாருங்க இந்த பூ அப்படியே சுருண்டுருச்சு பாருங்க. இது நான் உதிர்ந்துரும். உதிர்ந்து உள்ளபடி காய் இருக்கும். எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் பூ வந்து வைங்க விவர்ஸ். இந்த மஞ்சள் கலர் பூ தான் என்ன செய்யுது, நம்ம செடிகளோட வளர்ச்சிக்கு காய்கள்லாம் வைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. இதில் தான் தேனீக்கள் நிறையா வருது, வண்ணத்து பூச்சிகள் வருது. நான் நடுக்கொண்டு வச்சிருக்கனால இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் என்ன செய்யுது, பாலினேஷன், சுண்டைக்காய்லாம் பாலினேஷன் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் மஞ்சள் கலரு இது என்ன செய்யுது, டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வாங்கி எடுத்து வைங்க. பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கட்டிங் சும்மா ஒடிச்சு கொண்டாந்து வச்சாலும் என்ன செஞ்சிடும், இது வந்து நல்லா தழுத்து சூப்பராக வந்துடும். சங்குப்பூமே நிறைய தளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் இருக்குது. நமக்காக 2 2ஆ வர்றாங்க. 2 3மா வந்துகிட்டு இருக்கு. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.